பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பெரிதான கிருபையினால் 5 மாதங்களை நாம் கடந்து 6ஆம் மாதத்தில் அடியெடுத்து வைக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். 5 மாதங்களும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கிருபையாய் காப்பாற்றி தேவன் தாமே இந்த புதிய மாதத்தை காண கிருபை கொடுத்ததற்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகள் எழுதின எக்ஸாமில் கர்த்தர் வெற்றி பெறச் செய்து அவர்களை அடுத்த ஒரு புதிய கல்வி ஆண்டுக்குள் பிரவேசிக்க செய்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பெரிதான கிருபையினால் இந்த 6வது மாதம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவின் எப்பத்தா ஊழியத்தின் சார்பில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். இந்த 6ஆம் மாதத்திற்கான தேவனுடைய வாக்கு தத்தத்தை உங்களுக்கு சொல்லி ஜெபிப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திற்கான ஆசீர்வாதமான வார்த்தை புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இதை கேட்கிற என் அன்பு தேவ ஜனமே, பிரியமானவர்களே, பரலோகத்தின் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். என்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்றென்றைக்கும் கைவிட மாட்டேன் என்று. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, எப்ராயிமே, உன்னை எப்படி நான் கைவிடுவேன் என்று கர்த்தர் ஒரு அங்கலாய்ப்பி ஒரு அறைகூவல் விடுகிறதை பார்க்கிறோம். உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நீ என்னால் சிருஷ்டிக்கப்பட்டவன். நான் அல்லவா உன்னை கரம் பிடித்து நடக்க பழக்கினேன். ஆக நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 6வது மாதம் உங்களுடைய பண தேவைகள் ஏராளம், உங்களுடைய பொருளுதவிகள் ஏராளம், உங்கள் எதிர்பார்ப்புகள் ஏராளமாக இருக்கும். ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தேவன் தருகிறார். அவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். நம்முடைய தேவன் கைவிடாத தேவன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எப்பொழுது தேவன் கைவிட மாட்டார்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 9:10, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. இந்த 6ஆம் மாதத்தில் அதிகாலையில் அவரை தேடுங்கள், வேதத்தில் அவரை தேடுங்கள், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவரை தேடுங்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், அவர் உன்னை கைவிட மாட்டார். வசனம் சொல்லுகிறது, தேடுகிறவர்களை கைவிடாத தேவன். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த அருமையான நல்ல மாதத்திற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை கைவிட மாட்டேன் என்று உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்களை கைவிட மாட்டார். ஒருவேளை கடந்த 5 மாதங்களாக நீங்கள் தேவனிடத்தில் எதிர்பார்த்த காரியங்கள், தேவனிடத்தில் வேண்டிக் கொண்ட காரியங்கள், தேவனிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கிடைக்காமல் போன காரியங்களினால் உங்கள் இருதயம் சோர்ந்து போனதோ, தைரியமாயிருங்கள். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருகிற தேவன் உங்களை கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோப்பை ஆண்டவர் சந்தித்த போது யாக்கோப்புக்கு செய்த ஒரு வாக்கு தத்தத்தை இன்றைக்கு உங்களுக்கு செய்கிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். இந்த மாதம் ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு சிறு வயதில் சொல்லியிருக்கலாம், ஒருவேளை வாலிபத்திலே தேவன் உங்களோடு பேசி இருக்கலாம், அல்லது இயேசுவை உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்ட நாளில் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கலாம்.
அல்லது உங்கள் திருமணத்தின் போது கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கலாம், அல்லது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்த போது அதை செய்திருக்கலாம். எதுவாயிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். ஆக இந்த மாதத்தில் கர்த்தர் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றுகிற நேரமும் காலமும் வந்துவிட்டது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன். அவர் என்றென்றைக்கும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். தேவனுடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆக பரலோகத்தின் தேவன் இந்த அற்புதமான மாதத்தில் உங்களுக்கு கர்த்தர் உங்களை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. பரலோகத்தின் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான மாதத்தை இந்த வேத வசனத்தின்படி எப்படி ஆபிரகாமை மகனாகிய ஈசாக்கை, ஈசாக்கின் மகனாகிய யாக்கோப்பு முற்பிதாக்களை கர்த்தர் நடத்தி வந்து அவர்களை வாழ வைத்து வழிகாட்டி நடத்தினாரோ, அப்படியே இந்த மாதத்திலும் உங்களுக்கு முற்பிதாக்களின் தேவன் வாக்குத்தத்தம் செய்கிறார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டார், உன்னை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாயிருங்கள். இந்த மாதம் உங்களுக்கு சுகத்தின் மாதம், பலத்தின் மாதம், ஆசீர்வாதத்தின் மாதம். நீங்கள் கர்த்தருக்கு என்ன பொருத்தனை செய்தீர்களோ அதை ஆண்டவர் நிறைவேற்றுகிற அளவுக்கு உங்கள் பொருளாதாரத்தை ஆண்டவர் தந்து உங்களை கைவிடாமல் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும், நிறைவேறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசுவின் நாமத்தினால் இந்த 6ஆம் மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த ஜூன் மாதத்தை இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். உம்முடைய அதிசயத்தை விளங்க பண்ணும், உம்முடைய அற்புதத்தை விளங்க பண்ணும். இந்த மாதம் அவர்கள் தேவனிடத்தில் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை பரலோகத்தின் தேவன் கைகூடி வரச் செய்து ஆண்டவரே அது நன்மையாய் மாற அருள் புரியும். அவருடைய குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடப்பதாக, பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, அவர்கள் பள்ளியிலே ஒரு அற்புதம் நடப்பதாக, வேலை ஸ்தலத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக, வியாபாரத்தில் ஒரு அதிசயம் நடப்பதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் ஒரு மனிதனை கரம் பிடித்தால் அதுவே பெரிய அற்புதம். உம்முடைய கரத்தை அவர்கள் மேல் நீர் வைத்து ஆசீர்வதித்து அவர்களை கனப்படுத்தும், உயர்த்தும், பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிலைத்திருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து உங்களை கைவிடாதிருப்பார். சந்தோஷமாய் இருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.